வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோயில் வந்து கும்பகோணத்தில் அமைச்சிருக்கிற அருள்மிகு ஆதிகும்பேஸ்வரர் திருக்கோயில். தஞ்சைக்கும் மயிலாடுதுறைக்கும் நடுவில் அமைஞ்சிருக்கிற ஒரு பெரிய திருத்தலம் இந்த ஆதிகும்பேஸ்வரர் திருக்கோயில். தமிழகத்திலேருந்து அனைத்து ஊர்களிலிருந்தும் ரயில் மற்றும் பேருந்து வசதிகள் இருக்குது இந்த கோயிலுக்கு. கும்பகோணம் நகரத்தோட மையப்பகுதியில் அமைந்துள்ள பெரிய திருக்கோயில் இது. 4 ஏக்கருக்கு மேலான நிலப்பரப்பில் இருக்குது. கிழக்கு நோக்கிய 9 நிலை ராஜகோபுரமும் 3 பிரகாரங்களும் இருக்கின்றது. தென் திசை தவிர மற்ற 3 திசைகள்லேயும் கோபுரங்கள் இருக்குது. ஊழி காலத்தில் வந்து அமுதக்குடம் பிரளய வெள்ளத்தில் மிதந்து வந்தபோது சிவபெருமான் கிராதமூர்த்தியாக எழுந்தருளி அதனை விழச்செய்த பின்னர் இந்த திருக்கோயிலை எழுந்தருளினார் அப்படிங்கிறது இந்த தலப்புராணம். வடக்கு பிரகாரத்தில் இறைவன் இத்தலத்திற்கு கிராத வேடத்தில் வந்த பெருமான் சன்னதி இருக்கு. கும்பேஸ்வரர் அதாவது மூலவரோட திருமேனி சற்று பருத்து சாய்ந்த நிலையில், அதாவது சாய்ந்த தோற்றத்தில் காணப்படுகிறாரு. இந்த மணலினான திருமேனி அதனால் தங்க கவசம் சாத்தப்பட்டிருக்கு. பானத்தோட உச்சியில் கும்பத்தோட வாயை போல உள்ளது. கும்பத்தின் வாயை போல அமைஞ்சிருக்கும். புனுகு சட்டம் சாத்தப்பட்டிருக்கு. அம்மன் மங்களாம்பிகைக்கு தனி சன்னதி இருக்குது. அம்மனோட சன்னதி கிழக்கு நோக்கியபடி அமைஞ்சிருக்கு. மங்கள பீடேஸ்வரி என்று சிறப்பு பெற்றவள் வளர்மங்கை அப்படின்னு சம்பந்தர் அழைக்கிறாரு இவங்கள. ஆவணி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவப்பு மலர்களால் இவங்களுக்கு வழிபடும் வழக்கம் உள்ளது. சுவாமியையும் அம்மனையும் சேர்த்து வலம் வரும்படி அமைஞ்சிருக்கிற திருக்கோயில். அதனால் இதுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. ஏன்னா நம்ம வலம் வரும்போது சுவாமியும் அம்மனையும் சேர்த்தியே வலம் வரலாம். இது வந்து ஒரு தனி சிறப்பு. மகாமக தினத்தன்று கும்பேஸ்வரர் வெள்ளி இடவ வாகனத்தில் பஞ்சமூர்த்திகளோட எழுந்தருளி மகாமக குலத்தில் தீர்த்தம் வழங்குவார். அது மிக மிக விசேஷமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் வருஷம். அதுக்கப்புறம் இந்த கோயிலோட சுவர், அதாவது இந்த கோயிலை சுற்றிலையும் என்னென்ன சுவாமிகள் எழுந்தருளி இருக்காங்கன்னு பார்க்கலாம். முற்றவெளி விநாயகர், 63 மூவர், சப்த கன்னியர், வீரபத்திரர், சப்த மாதர், வளஞ்சுழி விநாயகர், மகாலிங்கம், பிச்சாடனார், சண்முகர், அட்சரலிங்கம், சகஸ்ரலிங்கம், கார்த்திகேயர், அன்னபூரணி, மகாலட்சுமி இவங்க எல்லாம் வந்து இந்த கோயிலோட வெளி சுற்றில் அமைஞ்சிருக்காங்க. இந்த திருக்கோயிலோட சப்தஸ்தானங்களாக கும்பகோணம், திருக்கலையநல்லூர், திருவளஞ்சுழி, தாராசுரம், சுவாமிமலை, கொட்டையூர், மேலக்காவிரி இதெல்லாம் வந்து இந்த கோயிலோட சப்த ஸ்தானங்கள்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலோட திருவிழாக்கள் பற்றி பார்க்கலாம். சித்திரையில் சப்தஸ்தான திருவிழா நடைபெறும். மாசி மாதத்தில் மகம், அதாவது மாசி மகத்தன்று உற்சவ பெருவிழா நடைபெறும். பங்குனியில் மகாமகம் அந்தன்னைக்கு குளத்தில் தெப்பத் திருவிழா நடக்கும். இதோட ரயில் நிலையம் வந்து கும்பகோணம் ரயில் நிலையம். அஞ்சலகம் 612001. வழிபாட்டு நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 6 மணி முதல் பகலில் 12:30 மணி வரை, மாலையில் 4 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும் இதோட வழிபாட்டு நேரம் இருக்கும். எப்போவுமே நாள்தோறும் 6 கால பூஜை வந்து நடைபெற்றுட்ருக்கு. இதோட தொலைபேசி எண் 042524202776. மின்னஞ்சல் kumbeshwaratemple@gmail.com. இணையதளம் adikumbeshwarar.org. நன்றி.